Hi friends, இந்த வீடியோல நம்ம நேத்து பார்த்த பாம் மேக்கரை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 13 क्वेश्चंस லாஸ்ட் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. क्वेश्चनக்குரிய ஆன்சரை ஈமெயில் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். நேற்று வீடியோவில் வந்து இது என்னன்னு கேட்டிருந்த கிராஃப்ட் மெட்டீரியல் இதுதான். இதோட பேர் வந்து பாம் மேக்கர். உள்ளன் நூலில் வந்து சின்னதாக பால் ஷேப்லலாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுறது பேர் தான் பாம். இதில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சைடு இருக்க அந்த 2 பிளாஸ்டிக் இதுவுமே ஒன்று போல் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த உள்ளன் நூலை வந்து அதில் வந்து நம்ம டைட்டாக சுற்றிக்கணும். சுற்றும் போது வந்து ஒன்று மேலே ஒன்றா ரொம்ப சுற்றாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வரிசையாக அந்த இது ஃபில் ஆகுற மாதிரி சுற்றிக்கிட்டே போகணும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரியும். கொஞ்சம் டைட்டாக நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றினதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு திருப்பியும் டைட்டாக அது மேலேயே சுற்றிட்டு அந்த வளைவு ஃபுல்லுமே சுற்றிக்கணும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு சைடு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதோட கண்டினியூஷனாக அப்படியே அந்த நூலை வந்து இன்னொரு சைடு இதில் அப்படியே திருப்பி நம்ம இன்னொரு தடவையும் அந்த வளைவாக இருக்க பகுதியில் உள்ள நூலை வந்து சுற்றிட்டே வரணும். இதையுமே நல்லா டைட்டாக சுற்றிட்டு கொஞ்சம் சுற்றினதுக்கப்புறம் அதை ஒன்று போல் நல்லா தள்ளி டைட்டாக்கிட்டு அப்படியே அந்த வளைவு ஃபுல்லுமே சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி அந்த வளைவு ஃபுல்லுமே சுற்றினதுக்கு அப்புறமா அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அந்த நூலை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்டரில் கூடி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த சென்டரில் வந்து நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். ஒரு சைடு கட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதே நூலில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணதுக்கு நடுவில் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த சென்டரில் கூடி இந்த நூலை விட்டு நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக நம்மளால் முடிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு 2-3 முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு வளைவில் நம்ம நூல் சுற்றிட்டு இன்னொரு வளைவுக்கு நூல் சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த கண்டினியூ பண்ண நூலையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வளைவு 2ஐயும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து அந்த 2 பீஸையுமே நம்மளால் தனியாக கலட்ட முடியும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம கலட்டிட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் முடிச்ச இடத்துக்குரிய நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்ருக்கு. அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மேலே நம்ம முடிச்சு போட்ட நூல் வந்து நம்ம எதாவது தொங்க விடணும்னு நினச்சோன்னா அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நம்ம இதை வந்து எதாவது ஒட்ட போகிறோம் கிராஃப்டில் அப்படின்னா இதையும் நம்ம கட் பண்ணி விட்டு இதை வந்து சின்ன அந்த பால் மாதிரி பாமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். இது வந்து குட்டியானதுங்கனால இந்த மாதிரி சின்னதாக ரெடி பண்ண முடியும். இதுவே நிறைய பெரிய சைஸ்லலாம் இருக்கும், அதுலலாம் நமக்கு பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த வீடியோக்கான கான்டெஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ட்ரே ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோவில் பார்த்த ஏதாச்சும் ஒரு 5 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து என்னன்னு இமெயில் பண்ணுங்கள். இதுதான் இந்த வீடியோக்கான கான்டெஸ்ட் கொஸ்டின். கான்டெஸ்ட்டில் மொத்தம் 15 கொஷின்ஸ், 14 கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுக்கும் ஆன்சரை இமெயில் பண்ணுங்கள். இந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.